ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறவரே, வியாபித்திருக்கிறவரே, நிறைந்திருக்கிறவரே, அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, உம்முடைய செட்டைகளை விரித்திருக்கிறவரே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். அநாதி தேவனாகிய எங்கள் அல்பாவும் உமேகமும் ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவுமானவருமாயிருக்கிற சர்வ சிருஷ்டிகர் தம்முடைய செட்டையை விரித்திருக்கிறீரே. அல்லேலூயா. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். தகுதியில்லாத மானிடர்களாகிய எங்களுக்கு இந்த மகா வாக்கியத்தை அருளி செய்திருக்கிறவரே, வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செட்டைகள் விரித்திருக்கிற கிருபைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். நீட்டப்பட்டிருக்கிற அவருடைய கரத்துக்காக ஸ்தோத்திரம். விரித்திருக்கிற அவருடைய கரத்துக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கோடி 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 ஸ்தோத்திரம். தந்தையே, இந்த நாளிலே உமக்குரிய இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேணும். அது தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மட்டும்தான் எங்களுக்கு அதை சரியாக விட்டு கொடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும், போதித்து எங்களை வழிநடத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். தந்தையே வாங்க, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய கிருபாவரங்களும் அபிஷேகமும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே, உம்முடைய ஒளியும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய கிருபையின் அன்பும் இரக்கமும் தயவும் உம்முடைய வல்லமையும் பலனும் சத்துவமும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பும் எங்களையும் ஆண்டவரை என்னையும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளையும் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்து காதாலே கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காணுகிறது. என் கண் அவருடையது, இந்த கண் அவருடையது. பாவமான கண்ணு, தன்னை பாவமாக்கி கொண்ட கண் பரிசுத்தருடைய மன்னிப்பின் இரத்தத்தினாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே, அவர் வெளிப்பட்டதினாலே கண் அவரை காணுகிறது. காண முடியாத தேவனை அவராலே, அவருடைய செட்டையின் மறைவிலே அவர் மறைக்க அவராலே காண முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு அன்றைக்கதை கர்த்தராலே கண்டார். தேவனுடைய தாசன்தான் அவர். அன்னைக்கும் அந்த சோதனைக்கு முன்னாகவும் அவர் தேவனிடத்துலேருந்து நற்சாட்சி பெற்றவர் தான். பூமியில் அவரை போல ஒருத்தர் இல்லைன்னு தேவனே சர்டிஃபிகேட் பண்ண தேவ மனுஷன்தான். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்துக்காக அனுமதிக்கிற காரியத்தில் அனுமதிச்சார். தேவன் எதுக்கு அனுமதிச்சார் என்று நம்மளை போல் இருக்கிற ஒன்றுக்கும் உதவாத யோபுகளாகிய நம்ம கேட்குற கேள்வி மாதிரிலாம் அவர் கேட்கல. அவ்வளோ இழப்பை சந்தித்தவர் கேட்கலை.
பிள்ளைய பறி கொடுத்தவர், 10 பிள்ளைய பறி கொடுத்தவர். ஒரு பிள்ளை அடிபட்டாலே ஏசாமி என் பிள்ளைய கை விட்டீங்களேன்னு சொல்லுவோம். என் பிள்ளை 3 நாளாக வரலன்னா எனக்கு நெஞ்சே வச்சிடுதுன்னு. அப்போனா யார் இல்லை? கிறிஸ்து உள்ள இல்லை. நாம் விரும்புகிற மனுஷர் நமக்கு வரலை, நம்மோடு பேசலை, நம்மளை தொடர்பு கொள்ளலை அப்படின்னாலே, நாம் அங்கலாய்த்தாலே கிறிஸ்து நம் உள்ளத்துக்குள் முதலிடமாக இல்லை. கிறிஸ்து நம்ம சொல்லலாம், 1000 டைலாக் சொல்லலாம். கர்த்தர் சொல்லணுமே, உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன்னு. அவர் சொல்லணுமே, உன் உள்ளத்தில் நான் தான் இருக்கிற மகளே, நான் உன்னை எப்போ வந்து பார்த்தாலும் நான் வந்து உன்னில் நான் என்ன தான் பார்க்குறேன், வேறு யாருமே பார்க்கல, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லணுமே. யோபுக்கு சொன்னார். அதனால் யோபு கர்த்தரை குறித்து சொன்னார். என் உள்ளத்தில் அதுதான் சொல்கிறேன். ஒரு 3 நாள், ஒரு ரொம்ப கூட இல்லை, ஒரு 3 நாள் பேசலை, ஒரு 3 நாள் தொடர்பு கொள்ளலை. நமக்கு வேண்டியவங்கன்னா யாராக இருப்பாங்க? ஒருத்தவங்களுக்கு பொண்ணுக்கு மகனாக இருக்கும், மகளாக இருக்கும் இல்லையா? அவங்க பேசலை, அவங்க பார்க்கலை, அவங்க கொள்ளலை அப்படின்னு. வருஷக்கணக்காக வரலைனாலும் கவலைப்படாமல் இருக்கணும். கர்த்தர் இருந்தால் போதும். கர்த்தர் இல்லைன்னா தான் அங்கன்னு கடந்து கதறோம். என்னைக்கும் இருக்க போகிறதும் அவர்கிட்ட தான் போய் இருக்க போகிறோம். உறவுகள் இந்த பூமியோட முடிஞ்சு போயிடும். அவரோடு இருக்கிற உறவு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவரோடு கூட உறவில் நிலைத்திருப்போமானால் அது பரிசுத்தமான உறவு, நித்தியமான உறவு. அது யோபு அதை விரும்பினார். பாவம் செய்யாத யோபு, பாவம் செய்த யோபுகளாகிய நாம பாவத்திலிருந்து கர்த்தரால வெளியே வந்துட்ட பிறகு, புத்தி தெளிவுக்குள்ளே வந்துட்ட பிறகு, திரும்ப பாவத்துக்கு போகாதபடி எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிறத தேவன் பார்க்கணும். மற்றபடி நம்ம கையை உயர்த்தலாம், காலை உயர்த்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஏசாமி இது அப்படி, ஏசாமி ஏசப்பா இப்படி, ஏசப்பா அப்படின்னா கையை காத்தலாம். நம்ம மெசேஜில் எல்லாம் நம்ம வாக்கு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம எப்படி இருப்போம், எப்படி நடப்போம், பண்ணுவோம் என்ன அவருக்கு நல்லா தெரியும். எந்த நேரம் நம்ம குட்டிக்காரனை போடுவோம், எந்த நேரம் நம்ம பெறலுவோன்னு அவருக்கு நல்லா தெரியும், வளருவோன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ என் கண் மூமாய், அப்போ அவருக்கு செவிகள் கேட்டது கர்த்தரை குறித்து. பிறகாலே கர்த்தருடைய கிருபையாலே அவருக்கு கர்த்தரை பார்க்கும்படியான கிருபை வந்தது. அவர் சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. இந்த இடத்துல மகத்துவமான அற்புதம் என்ன? தேவன் பார்த்தார், அவ்வளோதான். பேசினார், அதில் காரியங்கள் பேசுகிறாரு. யோபு வந்து பலி செலுத்தும்படி நண்பர்களை கொண்டு போட்டுருவேன், உனக்கு விரோதமாக பேசினா அவனுங்களை உயிரோட வைக்க மாட்டேன், அவனுங்களை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு. ஆனாலும் கர்த்தருக்கு உள்ளதில் சரி, ஒரு பலி யோபு செலுத்தினான்னா பலி செலுத்து அப்படின்னு. யோபு பலி செலுத்துகிற நிலைமையில் உடம்பு கிடையாது. இப்போ இங்கே யாருக்காவது எலும்பெல்லாம் வெளியில் தெரியுது, எண்ணலாமா பேனால் வச்சு? இங்கே இருக்கிறவங்களுக்கு எலும்பெல்லாம் மூக்குலேருந்து புழுவெல்லாம் வருதா? காதுலேருந்து புழுவெல்லாம் வருதா? இல்லையா? சாப்பாட்டில் புழுவை பார்த்தாலே அலறோம். வாயில் புழு இருந்தால் எப்படி பண்ணுவோம்? இல்லையா? அப்படின்னு வாயில் புழு இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண மாட்டோம், அலறுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோபை போல எந்த வகையிலும் இல்லை. யோபு பாவம் செய்யலை. இவைகளெல்லாம் இந்த அந்த கேடுகள் அத்தனையும் அடைந்தும் கூட, அநியாயமாய் அடைந்தும் கூட யோபு பாவம் செய்யவில்லை. நான் இப்போவே சாப போகிறேன்னு சொன்னதே கிடையாது, இப்போவே தூக்கில் தொங்க போகிறேன்னு சொன்னதே கிடையாது. ஏன் 10 பிள்ளை இறந்தவனுக்கு எப்படிங்க இருக்கும்? பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி சீராட்டி வாளாக்கி தோளில் போட்டு இல்லையா, இன்னொரு பக்கத்தில் பால் ஊட்டி இல்லையா, பால் ஊட்டி வளர்த்து அது இதுன்னு கொஞ்சி கொலாவி பிள்ளைகளை நல்ல நிலையில் வளர்த்து, நல்ல பருவத்தில், நல்ல வாலிப பருவத்துக்கும் மேலான பருவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து அவரவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் வாசஸ்தலங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிற பிள்ளைங்க ஒரே நாளில் பட்டுன்னு எல்லாரும் காலின்னா எப்படி இருக்கும்?
அந்த இருதயம் எப்படி இருக்கும்? எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாரு. அது யோபு கதை, கதை இல்லை, இது நிஜம். இது நிஜம், நிஜம் இல்லையா? சொல்லிட்டு என் மகன் துடிக்கிறானே, என் மகன் துடிக்கிறாளே, ஐயோ குய்யோ, ஐயோ குய்யோ, ஐயோ குய்யோன்னு என்ன சொல்லிட்டு ஐயோ குய்யோ சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அன்றைக்கு யோபுடைய பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. யோபுடையவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. யோபுக்கு இருந்த ஒரே ஒரு உறவுக்காரர் கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். அதனால் யோபு சகலத்தையும் திருப்பி கொண்டார். தேவன் ரெட்டிப்பாய் அவரை ஆசீர்வதித்தார். அவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். யோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். யோபு 23ஆம் அதிகாரம் 8, 9, 10. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் வெளிப்படுகிற ஒரு நேரம் இருக்கு யோபு வாழ்க்கையில். அவர் பிரச்சத்தமாய் அவர் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிற ஒரு தருணம் இருக்குது. தருணம்னா புரியல, ஒரு நேரம், ஒரு வேலை இருக்குது இருக்கு. அதை நம்பினவர் யோபு. அவர் தேடுறாரு, காணலை. எத்தனையோ நாட்களாய், மாத கணக்கில், நமக்கு சரியான நாட்குறிப்பு தெரியாது, தேடுறாரு. பாவம் செய்யாது யோபு தேடுறாரு. ஆனால் மக்கள் எல்லாரும் அவரை சொல்கிறாங்க, அவன் பொல்லாதவன், பாவம் செஞ்சவன், கெடுத்தவன், கற்பழித்தவன், அநியாயம் பண்ணவன், அதை பண்ணவன், இதை பண்ணவன், என்னென்ன பண்ணவன். யோபை சொல்லணுமோ அவ்வளவு சொல்கிற அள்ளி தள்ளுறாங்க. பொண்டாட்டி ஏன்டா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற, உயிரை விடுற புருஷனேன்ற, அதனால் உயிர் உனக்கு போவாது, நீ நம்பி இருக்கிற தேவனா நல்ல வாய்க்கு வந்தபடி திட்டு, வாய்க்கு வந்தபடி பேசு, திட்டு, உன் உயிர் போயிடும்னு. இப்போ நம்ம அவரை திட்டுறோமே, நம்ம உயிர் யார்தான் போயிடுச்சு? இல்லை, நேரம் எல்லாரும் போயிட்டுருக்கணும் நரகத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு யாராவது ஒரு சின்ன பையன் குறும்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. குறும்பு பண்ணுறான் வீட்டில் அப்படின்னா என்ன? குறும்புன்னா என்ன? கரும்பா? இல்லை, வாழுதனம். என்ன தனம்? வாழுதனம். வாழுதனம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன தெரியுது? இது என்ன வாழா இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குதா, இது அடங்குதா, இது உட்காருதா, இது சொல் பேச்ச கேட்குதா, இது இவ ஆத்தா இவளை சரியா வளர்க்கலை, இவங்க அப்பன் சரியா வளர்க்கலை, ஐஸ்கிரீம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சோரா வச்சிருக்கிறானுங்க, சாக்லேட்டை கொடுத்து குட்டிச்சோரா வச்சிருக்கிறானுங்க, பிஸ்கெட்டை கொடுத்து குட்டிச்சோரா வச்சிருக்கிறானுங்க, அடினால போட்டு டியூஷன் படிக்க வைக்கணும், அடி சின்ன உட்கார வச்சு இது பண்ணணும், 4 நிமித்தணும். என்ன நிமித்தணும்? 4 நிமித்தணும் வச்சு நிமித்தணும். இல்லையா, சரி வரலையா, தூக்கின்னு போய் எங்கேயாவது ஹாஸ்டலில் கொண்டு போட்டுடணும். எங்கேயாவது கொண்டு போய் எங்கே போட்டுருணும்? ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டுடணும். அப்போ தெரியும் அவனுக்கு, அப்போ தெரியும். அப்படி நம்ம பேசும்போது சொல்லுகிறவங்க வயதில் மிகுந்தவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ வயதில் மிகுந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வயசில் அன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. அவங்க அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். இப்படியே அம்மான்னு போனால் ஆதாம் வரைக்கும் போயிடும். அப்போ அதுங்க என்ன, அவங்களெல்லாம் தூக்கின்னு போய் எங்கே போட்டிருக்கலாம்? இன்றைக்கி ஹாஸ்டல்ன்ற வசதிகள்லாம் ஒரு 100 வருடங்களுக்குள்ளே இருக்குது அதெல்லாம். ஆனால் அதுக்கும் ஒரு 400 500 வருடங்களுக்கு முன்னே அப்படியெல்லாம் இருக்காது. அப்போ அவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கே போட்டிருக்கலாம்? கிராமத்தில் எங்கேயாவது ஆடு அடைக்கிற இடத்துல கொண்டு போய் அடைச்சிருக்கலாம். கொண்டு போய் ஆடு மாடு அடைக்கிற இடத்துல கொண்டு போய் ஹாஸ்டலுக்கு பதிலாக கொண்டு போய் அடைச்சிருக்கலாம். தேவன் அப்படி விட்டாரா பெரியவங்கள? இல்லை. இன்றைக்கி நம்ம இஷ்டத்துக்கும் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஒரு பிள்ளை நம்ம இடத்துல வந்திருக்குன்னா அது நம்மளுடைய சமூகத்துக்கான அவங்கவுங்க இடத்துக்கு வந்திருக்குன்னா அதை நல்லா அரவணைச்சு அதை தட்டி கொடுத்து அது நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். இல்லைன்னா இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிடும்.
இந்த திசை பக்கமே வர மாட்டேன்னு. திசை பக்கமே வரவே மாட்டேன். எப்போ பாரு தீட்டிக்கின்னு, எப்போ பாரு நோண்டிக்கின்னு, எப்போ பாரு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு இல்லையா? அப்போ தேவன் வர்ற ஒரு தருணம் இருக்குது, தருணம் என்று இருக்குது. அந்த நேரத்தில் அவர் வரும்போது தன் மகனாகிய யோபு எப்படி இருக்கணும்னு அவர் மனசுல நினைச்சாரோ, நினைச்சபடியே அவரை பார்த்தாரு, அப்படியே ஆயிட்டாரு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும் இல்லையா? ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் உருமாற்றம் பண்ணணும், அவன் முகத்தில் வேற மாற்றங்களை உண்டு பண்ணணும், சரீரத்தில் மாற்றங்கள் உண்டு பண்ணணும் அப்படின்னு சில ஆப்ரேஷன்கள், அதுக்குன்னு சிகிச்சைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு அதிகத்தனமான செலவுகள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகுது. சில நேரங்களில் உயிரே பறிச்சிருது. ஆனால் அவன் முன்பு அவன் வயதுவனா இருக்கிறவருக்கு அப்படி செஞ்சுட்டு அவரை வாலிபனாக மாற்றுறதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. வாலிபனெல்லாம் மாற்ற முடியாது. வாலிபனாக 25 வயது வாலிபனாக 50-55 வயதில் ஒருவேளை அந்த நேரத்தில் யோபு இருந்திருப்பாரோ, 60-70 வயதில் இருந்திருப்பாரோ. அப்போ தேவன் அவரை வாலிபனாக மாற்றின அந்த காரியம் இன்றைக்கு எந்த இதுலையுமே செய்ய முடியாது. வித்தின் செகண்டில் அவரை மாற்றுற அந்த அற்புத வல்லமை, தேவன் செய்த அந்த செயல் யார் மூளைக்கும் உதிக்காது. அவர் செய்யறத அவர் செய்தார். கர்த்தர் செய்தார். என்ன செய்தார்? கர்த்தர் செய்தார். இன்னும் ஏன் என்ன இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோபு பேசினதே கிடையாது. இந்த நிலையில, இந்த சீனமான நிலைமையில, இந்த உருக்குலைந்த அந்த சரீரத்தில் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் என்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறீங்கன்னு யோபு சொன்னது கிடையாது. நம்மை போல சொன்னது கிடையாது. நம்ம எத்தனை சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தோம். எல்லாரும் விழிப்பாக இருந்தோம்மா, ஒன்று விடாமல் முடிகிற வரைக்கும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் விழிப்பாக இருந்தோம்மா. தவறாமல் சொன்னோமா, கவனிச்சோமா, சொன்னோமா, கர்த்தருடைய ஆவியில் இருந்து சொன்னோமா. சொன்னால் நல்லது, சொன்னால் விழிப்புடைமையாக இருந்து சொல்லியிருந்தோம், மனசார சொல்லியிருந்தோம். அண்ணா சொல்லியிருந்தா நல்லது. அவரவர் வாழ்வில் கர்த்தர், உண்மையாய் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவது நிச்சயம். கர்த்தர் ஆனால் சொல்லிட்டு வரமாட்டார். யோபுக்கும் சொல்லிட்டுலாம் வரல. அவருக்கு ரொம்ப பிரியமான யோபுக்கு கூட சொல்லிட்டுலாம் வரல. அந்த காலத்தில் எவ்வளோ கல்யாணம் பண்ண அந்த காலத்தில் 10-20 கல்யாணம் பண்ணிக்குவாங்க, 100 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் இவர் ஒரே மனைவியோடு வாழ்ந்தவர். அந்த அம்மாவுக்கு 20 பிள்ளைங்க. அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 20 பிள்ளைங்க. 10 20 பிள்ளைங்க. 20 பிள்ளைங்க இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறதுக்காக தான் அந்த அம்மா வச்சிருந்தார். 10 பிள்ளை அற்புதத்தையும் தேவன் இவருக்கு பிரியமான தாசன் என்பதை முதல்ல கண்ணால் பார்க்கணுன்றதுக்கும் வச்சு என்ன, அந்த அம்மா 10 பிள்ளையும் சுமந்து பெத்தெடுக்கிற ஒரு கிருபையும் பலனையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து, தூசித்து உயிரை விடுன்னு சொன்னவளை கொல்லாதபடி இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டோமா? தேவனை குறித்து தன் கணவன் வாழ்க்கையில கேள்விப்பட்டதும் கொண்டதெல்லாம் இந்த அம்மாவும் தானே கேட்டிருப்பாங்க. ஆனால் இடைப்பட்டது யோபோட தான் தேவன். இடைப்பட்டது யோபோட தான் தேவன் இடைப்பட்டது. யோபு தேவனோடு கூட இடைப்பட்டது, சஞ்சரித்தது சொல்லிட்டு அப்போ ஒழித்திருக்கிறார். ஆனால் நான் போகிற வழி அவருக்கு தெரியும், அந்த வழியில் அவர் இருக்கிறாரு. இப்போ எனக்கு தென்பட மாட்டேங்கிறாரு.
அவருக்கு நான் தென்படுறேன்றார். யோபுக்கு தேவன் தென்படலை, தேவனுக்கு யோபு தென்படுறாரு. இப்போ முடிவில் வரும்போது எப்படி வருது? யோபுக்கு தேவன் தெரிகிறாரு, தேவனுக்கு யோபு தெரிகிறார். எப்பவும் போல. அப்போ தேவன் தான் யார் என்பதையும் தம்முடைய நாமத்தின் வல்லமை மகத்துவம் தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு வெளிப்படும்படியா வச்சிருக்கிறாரு. தம்முடைய வார்த்தை நிறைவேறுகிற வெளியரங்கமாய் வெளிப்படுதலை வைத்திருக்கிறாரு. என்னது? வைத்திருக்கிறார். துணியை துவைச்சிட்டு துணி திருப்பி கீழே துவைச்சு கொடியில் போகிறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டு வச்சுங்க, கரையாகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பியும் ஓட்டு முக்குன்னு முக்கி போடுன்னு போடுவோம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான் அவருடைய பிள்ளைகளும் தோய்ந்து. ஆனால் இவர் எந்த விதத்திலையும் தவறும் பாவமும் செய்யாதவர். யோபு 9ஆம் அதிகாரம், யோபு 9:11-12. யோபு 9ஆம் அதிகாரம் 11-12. இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க யோபு. இதோ அவர் என் அருகில் போகிறார், என் பக்கத்தில் தான் போகிறாரு. ஆனால் இவ்வளோ சூழ்நிலையை பார்த்துட்டு எப்படி அவரால் இருக்க முடியுது? எப்படி அவர் இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? நாமும் அப்படி கேட்போம்ல, நம்மளும் தானே அனுதினமே கேட்குறோம் இல்லையா? இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். அருமையான வேத வார்த்தை அது, அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? லூக்கா எழுதின அது சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நேரம் கடந்துட்டு 1ஆம் அதிகாரம் 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். அப்படியே வாசிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு
அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட பண்ணினார்கள். பாருங்க, இருங்க, இது நம்ம போகிறோம் சில 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு பகுதி, இதிலே ஒரு பகுதியை பார்த்தோம். எலிசபெத் சகரியா கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க, வயதானவங்களா ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையானவங்க, பரிசுத்தமானவங்க, எந்த தப்பு தண்டா செய்யாதவங்க, கர்த்தருக்கு பிடிக்காதது எதுவுமே செய்யாதவங்க, அவ்வளோ நேர்த்தியான வாழ்க்கையை, கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு பிள்ளை இல்லை. அநேக வருஷமாக பிள்ளை இல்லை. அவங்க பண்ணாத ஜபம் இல்லை, அழாத அழுகை இல்லை, தேவனை நோக்கி கூப்பிடாததில்லை, பண்ணாத விண்ணப்பம் இல்லை. இவங்களுக்கு ஏன் பிள்ளை இல்லையே என்னமோ தெரியலையே, எங்கேயோ தப்பு இருக்கும் பொழுது, எங்கேயோ ஒரு பாவம் இருக்கும் பொழுது, எதையாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க பொழுது, இல்லை தலைமுறை இதுவோன்னு அவங்கள திட்டாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள மறைமுகமாக ஏசியிருப்பாங்க, அவங்கள மலடின்னு அவங்கள எவ்வளோ வருஷ காலமாக எள்ளி நகையாடி இருப்பாங்க. பண்ணுறது ஊழியம், பண்ணுறது ஆசார ஊழியம். ஆனால் பாருங்கள், பிள்ளை இல்லை. உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார், உங்களுக்குன்னு நமக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க சரி, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, அவங்களுக்கு இந்த அழியாத ஐஸ்வர்யம் இவங்களுக்கு இல்லை. பாருங்கள், அவங்க எதுவுமே செய்யாதவங்க, கொள்ளாதவங்க, தேவனே நினைக்காதவங்களுக்கு பிள்ளை பிறக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை? அப்போ ஏதோ தேவன் கோபமாக இருக்கிறார், ஏதோ தேவன் இருந்துட்டு இவங்க சந்ததிக்கு பிள்ளையே இல்லாதபடி செஞ்சிட்டார். அவங்கள அழைத்ததற்கு ஒரு நோக்கம் வச்சுருந்தார். அந்த நோக்கத்துக்கு அவங்க வயதான காலத்தில் கரெக்டாக கிறிஸ்துவானவர் தகப்பன் பிறக்க போகிற பரிசுத்த வித்தாய், பிறக்க போகிற ஸ்திரீயின் வித்தாய் பிறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்கணும். இது மாதிரி குழந்தை உண்டாகணும், அவங்களுக்கு ஒரு ஆண் மகனை பிறக்க வைக்கணும். அது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மகனாக இருக்கும். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சொல்லுகிற தேவனுடைய சத்தமாக இருக்கணும். அந்த பிறக்கிற பிள்ளையினுடைய சத்தம் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கணும். தேவனுக்கு அந்த மனுஷன் தேவனுடைய எலியாவுடைய ஆவியை பெற்றவராக வந்து தேவனுக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து கொடுக்கணும். வேற யாரும் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. தேவன் தான் மனுஷனுக்கே ஞானஸ்தானம் கொடுக்குறவர். அவருடைய ஆவியில் அக்கினியிலும் கொடுக்குறவர், தண்ணீரால் மட்டும் இல்லை அக்கினியில் கொடுக்குறவர். ஆனால் எலியா அவருக்குள்ள எலியாவினுடைய ஆவியை வச்சு யோவான் தானகன் தான் கொடுக்கணும் அவருக்கு முழுக்க ஞானஸ்தானம். இந்த பணிகளெல்லாம் நிறைவேறணும். ஏசப்பா கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் எப்படி இருக்கோ அதே போல தான் இவருடைய ஆண்டு காலமும் சேம். கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், பட் கிட்டத்தட்ட ஏகதேசம் ஒரே காலகட்டங்கள் தான். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான் வித்தியாசம். வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்ததே இந்த பிள்ளை பிறந்து வாழ போகிறது கொஞ்சம் காலங்கள் தான். ஆனால் அவரை போல ஒரு ஊழியக்காரர் யாருமே இருக்க முடியாது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பார்த்தா. அப்போ அப்படி ஒரு பிள்ளைய கர்த்தருடைய மகத்துவமான காரியத்தை இந்த பூமியில் வந்து நிறைவேற்ற போகிறதும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான, ஒரு தனித்துவம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை பிறக்க வைக்கிறதுக்கு தான் அவங்கள அத்தனை வருஷ காலம் அந்த காலத்துக்காக காக்க வச்சிருந்தார். அது எந்த மனுஷனுக்கும் தேவன் வந்து விளக்கி அவங்க சொந்தம் பந்தம் இனஜன பந்துகளுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு போய் விளக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. தேவனுக்கு மண்ணானவனை எதுக்காக உருவாக்குறாரோ, அந்த மண்ணானவனை எடுத்து எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த நோக்கத்தின் பாதையில நடத்த அவருக்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் இருக்கு. அவர் தான் சொந்தக்காரர். நமக்கு சொந்தக்காரர் கிடையாது. நமக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். அப்போ அவர் அந்த இதுக்காக அவங்கள தெரிந்து கொண்டார். அதுக்காக கர்த்தருடைய பிள்ளைங்க முழு செய்கிறவங்க எல்லாம் கடைசி காலத்தில் தான் குழந்தை பிறப்பாங்கலாம் அப்படி கிடையாது. அவங்கள அதுக்கு தெரிந்து கொண்டார். அப்படி ஒரு பெயர் சொல்லக்கூடிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளைய 100 வருஷம் வாழ்ந்தாலும் கூட அப்படி ஒரு பிள்ளை அப்படி கர்த்தருக்கு மகிமையாக இருக்க முடியாது. ஒரு 33 ஆண்டு காலம் தான் அவர் வாழ்ந்திருப்பார். அவருடைய ஆண்டு காலம் இடத்துல. அப்போ அவ்வளோ சின்ன, அப்போனா வாலிப வயது. அப்படி பார்த்தா வாலிப வயது. அப்போ அவருடைய மரணம் எப்படி இருக்கணும்னு முன்னுக்கு குறித்து வச்சிருந்தது. தலை துண்டா தான் அவர் மரித்து போகணும், சிறை சேதம் பண்ணப்பட்டு தான் மரிக்கணும். அப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அப்படி ஒரு பிள்ளை தான் சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போது தேவதூதன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேப்ரியல் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு, தேவ சமூகத்திலேருந்து வந்திருக்கிறேன், உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உங்கள் விண்ணப்பம்லாம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பாரு,
அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கேட்குறாரு, நாங்கள் வயசானவங்க, எங்களுக்கு எங்கேருந்து குழந்தை பிறக்கும், என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம்? தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறத நீ சந்தேகப்பட்டதுனால அது நிறைவேற முறைந்து நீ ஊமையாக இருப்பேன்ட்டார். நீ ஊமையா? இப்போ நம்மளும் அதே மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டோம்னா இப்போ நம்ம எப்படி இருந்திருக்கணும் எல்லாரும்? ஆமாம், எவ்வளோ நல்லது ஊமையாக இருந்திருந்தா. ஒருத்தருக்கும்ல எவ்வளோ நல்லா இருக்கும். பேன்னு தூசி யோபு மனைவி போல தூசி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், யோபின் மனைவி போல தூசித்திருந்தா அந்த மாதிரி என்னன்னு சொல்லியிருந்தோம்னா நரகத்துக்கு போக வேண்டியதான். அந்த அம்மா போல தேவ சித்த வச்சிருந்தார், அதனால அனுப்பலை. அப்போ தூசித்தா செத்துப்பிடுவோன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற சாத்தான் அப்படி பேச வச்சது. இங்கே இவங்கள பாருங்க, இங்கே இவங்களுடைய இதை பாருங்க. தகுந்த காலத்தில் தேவனுடைய உள்ள. ஆனால் விசுவாசம் என்பது அவ்வளோ சாதாரணமானது அல்ல. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது என்பது சாதாரணமானதே அல்ல. அது ஒரு வரமாகவே சிலருக்கு கொடுக்கப்படுது. விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறது ஒரு வரமாகவே கொடுக்கப்படுது. வேதத்தில், கொரிந்தியரின் புஸ்தகத்தில் இருக்குது, நிருபத்தில் இருக்குது. விசுவாசம் என்பது ஒரு வரமாகவே கொடுக்கப்படுது. வரமாகவே தேவனால கொடுக்கப்படுது. அப்போ சந்தேகப்படுறாரு. இதே எலிசபெத்தா இருந்திருந்தா ஒருவேளை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்களோ தெரியல. எலிசபெத்தா இருந்திருந்தா. ஆனால் தேவன் யாரிடத்துல சொல்ல வர்றாரு? சகரியாவின் இடத்துல தான் சொல்ல வர்றாரு, எலிசபெத் இடத்துல சொல்லலை. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு தகுந்த காலத்தில் நிறைவேற போகுதுன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி கர்த்தர் கிருபையினால, கர்த்தர் வார்த்தையின்படி சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு பிள்ளை கருத்தருக்கும்படி செஞ்சிட்டார். அதே 6 மாதம், அதுலேருந்து 6 மாதம் கழித்து மரியாளுக்கு கர்த்தருடைய அதே தூதம் சொல்லி மரியாளுக்கு சொல்ல வர்றாரு. கர்த்தர் அவர் வாழ்க்கையில் பிறக்க போகிற காரியங்களை அதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க இவங்களும் அவரை சகரியா மாதிரி சந்தேகம்லாம் படலை, எந்த சந்தேகமே படலை. எல்லாருமே எந்த வார்த்தையை கேட்டாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. தேவனுடைய வார்த்தை. 2 பேருக்குமே பிறக்க போகிறது என்னது? 2 பிள்ளை. அவங்களுக்கு ஒரு பிள்ளை, இவங்களுக்கு ஒரு பிள்ளை. எலிசபெத் சகரியாவுக்கு ஒரு பிள்ளை, அவங்க ஒரு பிள்ளை. அதுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு. மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பேர் யாரு? நம்ம ஏசப்பாவை. ஏசப்பா தான் பிறக்க போகிறது. ஏசப்பா மரியாளை உண்டாக்குனவரும் அவர் தான். மரியாளுக்கு அந்த அம்மா, ஏசப்பாவுக்கு மரியாள் மக. பூமியின் அவதாரத்தில் அந்த அம்மா மனுஷ இதில் தாய், பரிசுத்த தாய். ஆனால் ஏசப்பாவுக்கு அந்த அம்மா மக. சிருஷ்டிப்பில் தேவன் மரியாதை யாரு உண்டாக்குனா? ஏசாமி தானே உண்டாக்குனாரு. இவ்வளவு காலம் தெரியாதா? யார் உண்டாக்குனா? மரியாதை. அவருடைய அந்த மரியாளுடைய கணவனாகிய பரிசுத்தவானாகிய யோசேப்பை உண்டாக்கினவரும் கர்த்தர் தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே. பூமியில அவர் அவதாரம் எடுத்து பரிசுத்த தேவகுமாரனா அவர் இங்க பிறந்த இதுக்குத்தான், அந்த முறைக்குத்தான் அந்த அம்மா தாய். அந்த அம்மா தாய். உலக தோற்றத்துக்கு முன்னாடி இந்த அந்த அம்மா தாய் கிடையாது. அந்த அம்மா மனுஷர் தான், பரிசுத்த வாட்டி, தேவனுக்கு அருமையான மக. ஒரு நல்ல உண்மையான ஒரு பரிசுத்த வாட்டினா அருமையான பரிசுத்த வாட்டி, அவ்வளவுதான். அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் கடவுள் கிடையாது. கடவுள் கிடையாது, மனுஷர், பரிசுத்த மனிதர், தேவனால பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்த மனிதர், தேவ சித்தம் நிறைவேற தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த மனிதர். அற்புதமான அவங்களுடைய பங்களிப்பு, அதிலெல்லாம் அவங்கள போற்றுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது, அவங்க கடவுள் கிடையாது கிடையாது. அப்போ சொல்றாரு, அப்போ வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ எலிசபெத்துக்கு நிறைவேறுது. எலிசபெத்துக்கு 57ஆம் வசனம், எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். புத்திரனை பெற்றாள். அங்க அவர் கணவர்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையானது தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிறத நீ சந்தேகப்பட்டேன்னு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? இப்போ அவருக்கு மனைவி கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டார், நடந்தது கொண்டதெல்லாம் சொல்லிட்டாரு.
சொல்லிட்டார். நல்லா போன கணவன் ஊமையாக வந்துட்டார். என்ன அப்போ அவங்க எப்படி அலற மாட்டாங்க? அப்போ நடந்த சம்பவத்தெல்லாம் அந்த எழுதி காமிச்சிருப்பார். சொல்லிட்டாங்க. அந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க. அந்த அம்மா அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்க. கணவர் மூலமாக சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை இப்போ கணவர் மூலமாக சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை கேட்டவங்க இப்போ கண்ணால் பிள்ளை உண்டானதையும் பார்த்துட்டாங்க. வயிற்றுல பிள்ளை இருக்கு, பிறந்ததை கண்ணால் பார்க்குறாங்க. இப்போ குழந்தை உண்டாயிருக்கு. இப்போ அதை இப்போ குனிஞ்சு பார்க்க முடியுமா என்ன? அவங்க பிள்ளைய அந்த மூக்கை தொட்டு பார்க்குறதும், கண்ணை தொட்டு பார்க்குறதும், வாயை தொட்டு பார்க்குறதும் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு டர்னு ஒன்று போட்டு உள்ள கையை உள்ளே விட்டு 2 பேருமே போயிடுவாங்க. 2 பேருமே போய் சேர்ந்துருவாங்க. 2 பேருமே போய் சேர்ந்துருவாங்க. அப்போ பிறந்த போது பார்க்குறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், அதை இப்போது காண்கிறேன். கர்த்தர் சொன்னதை காதால் கேட்டேன், அதை விசுவாசித்தேன், இப்போ பார்க்குறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்றதெல்லாம் இந்த பகுதியில் தான் இருக்குது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் இதில் தான் இருக்குது. அப்புறம் 49லையும் இருக்குது, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்ன்ற வார்த்தையும் இதில் தான் இருக்குது. இதுவைகளெல்லாம் சொல்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவங்க மரியாள். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொல்கிறது எலிசபெத்து கர்த்தருடைய ஆவியில். மரியாள் அவர்கள் சொல்வது வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமும் பரிசுத்தமுள்ள என்று சொல்றது மரியாள் அவர்கள் கர்த்தருடைய ஆவியில சொல்றது. இப்போ பிள்ளைக்கு விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. விரைவாக வாசிப்போம் 60ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று செய்கையினால் கேட்டார்கள். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இப்போ பிள்ளை பேரை எழுதி கொடுக்குறாரு, நோட்டு இதில் எழுதி கொடுக்குறாரு. எழுதின மாத்திரத்தில் வாய் திறந்துருச்சு, கட்டை. அப்போ அதுக்கு ஒரு இந்த 6 மாதம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த குழந்தை, அந்த அவர் சொன்னதுலேருந்து இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த டைம் வரைக்கும் அவருக்கு அந்த பேசாத ஒரு பனிஷ்மெண்ட்டு. கரெக்டாக பிள்ளை பேர் வைக்கிற நேரம் வரும்போது அந்த கட்டை வந்துடுது. அது கத்தர் கட்டினாரு, கத்தர் அவுத்தார். கத்தர் வாயை கட்டினாரு, கத்தர் வாயை கட்டினார். நம்ம வாயை கட்டுறோமா? நம்மளுக்கு தான் அங்கே பூஞ்சாங்காலம் மாதிரி முணமுன்னு இருக்க, சும்மானமே இருக்க முடியலையே. நம்மளால் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம், பார்த்தா யார் மாட்டுவாங்கன்னு பார்த்து பிடிச்சி வச்சுக்கின்னு கடிச்சிக்கிட்டே இருப்போம். நெல்லிக்காய் கடிக்கிற மாதிரி, ஆப்பிளை கடிக்கிற மாதிரி அவங்கள கடிச்சிக்கிட்டே இருப்போம். அவங்களும் தாங்க முடியலையே, அறுவையை தாங்க முடியலையே, குத்த தாங்க முடியலையேன்னு ஓடிடுவாங்க. ஓ, அது கூட தெரியலையோ அது என்னன்னு ஓடிடுவாங்க. ஆனால் இவர் அது மாதிரி உள்ளவர் கிடையாது. அவர் சொன்னார், சந்தேகப்பட்டார். அவர் ஒரு பெரிய சந்தேகத்தைப்பட்டாருன்னு சொல்கிறத விட நம்ம அவரை விட 1000 மடங்கு சந்தேகப்படுறவங்க நிறைய விஷயங்களில், கர்த்தரை குறித்து சந்தேகப்படுறவங்க. அப்படி பார்த்தா நம்மளும் என்னவா இருந்திருக்கணும்? வாய் கட்டப்பட்டவங்களா தான் இருந்திருக்கணும். கர்த்தர் கட்டினார், கர்த்தர் அவுத்துட்டார். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தான் நம்மளை கட்டிட்டான். நம்மளை நாமே சாத்தான் கட்டுறதுக்கு, சாத்தான் மனுஷன் கட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆண்டவரே நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் சிக்கிக்கிட்டோம், எங்களை பிடிச்சி கட்டிட்டானுங்கன்னு சொல்லி கதறோம். தண்டனை காலம் முடிஞ்ச உடனே சாத்தான் கத்தரை அறுத்துறாரு, அதுக்கு வெளிப்படுறாரு ஒரு சிலருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் கத்தர் வெளிப்படுறாரு. அவரை உண்மையாக கூப்பிட்றவங்களுக்கு வெளிப்படுறாரு. உண்மையாய் மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை செய்து இரக்கத்துக்கு கெஞ்சுகிறவங்களுக்கு செய்கிறார். மனம் திரும்பி அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுக்கு அவர் செய்தே தீருகிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்போ எலிசபெத்துடைய சகரியாவுடைய கண்கள் கண்டது, சகரியாவுடைய கண்கள் கண்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும்.
ஆனால் அவங்களுக்கு அது பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்சி இருக்குது. அவர் பிறந்து அவங்க அப்பா தேவாவில் நிறைஞ்சு சகரியா நிறைஞ்சு அவர் சொல்லுவார், ஏசப்பாவை குறித்தும் சொல்வார், தம் மகனை குறித்தும் கத்தர் கொடுத்துருக்குற மகன் எப்படி இருக்க போகிறான், கத்தருக்கு வழி ஆயத்தை பண்ண போகிறாருன்னு பின்னாடியெல்லாம் நிறையா இருக்கும், நேரம் கடந்துடும். அப்போது அதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. எது வரைக்கும் சொல்லணுமோ அது வரைக்கும் சகரியா மூலிமா எல்லோரும் அவங்களுக்குள்ளே கேட்குற வரைக்கும் வச்சுருந்தார். ஆனால் சகரியாவுக்கு மகனுடைய வாழ்க்கை 33 வருஷம் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவர் கடைசி காலத்தில் கத்தருக்கென்று இரத்த சாட்சியாக சிரசேதம் பண்ணப்படுவார்னு, சிரசேதம் பண்ணப்படுவார் என்று அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் கத்தர் யோவானை குறித்து யோவானை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்குது. அப்படி கத்தருக்காக யோவான் தேவன் தந்த பணியை சிறப்பாக செய்து முடித்த ஒரு கர்த்தருடைய தாசனாக அன்றைக்கு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தகப்பன் தாய்க்கு தான் சொல்லப்பட்டதும் கேட்டதையும் அவர்கள் கண்கள் கண்டது. இன்றைக்கும் அதே தேவன் தானே, இன்றைக்கும் அதே தேவன் தானே இல்லையா? அவர் சொல்லியிருப்பார் எல்லோருக்கும் அநேக காரியங்களை, அதை காண்கிற கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். அவர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுவார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருப்போம், கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் கண்டிப்பாக எப்போ வெளிப்படுவார், எப்போ அவர் வர்றது, எப்போ வெளிப்படுறாரு, இதெல்லாம் யார் சொல்கிறது, இதெல்லாம் யார் நம்புறதுன்னு சொல்கிற கூட்டத்தில் சேர்ந்தோம்னா செத்தோம். இப்போ ஏசப்பா ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா ரத்தத்தை நான் பார்த்துருக்குறேன். யாருமே பார்த்ததில்லை. அன்னைக்கு சிலுவையில் ஏசப்பா ரத்தம் சிந்தும் போது அங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க, அது வேற. சிலுவையில் ஏசப்பா ரத்தம் பிறக்கலாலும் ஏசப்பா ரத்தத்தை அன்னைக்கு சிலுவையில் அந்த அப்போ தேவன் மனிதகுமாரனா இருக்கும்போது ரத்தத்தை சிந்தும் போது அப்போ கண்ணில் பார்த்தவங்க இருந்திருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஏசப்பா ரத்தத்தை நம்ம எங்கே பார்த்துருப்போம் நம்ம? ஆனால் கர்த்தருடைய தாசர்களுக்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்த சீஷர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். அவங்க நமக்கு சொல்லலை, ஆனால் நம்ம அப்படி நம்புகிறோம், வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தருடைய ரத்தத்தை பார்க்கலை. கர்த்தருடைய ரத்தத்தை பார்க்கல, ஆனா கர்த்தருடைய ரத்தம் இருக்குதுன்னு நம்புறோம். அது வற்றாத ஜீவநதி, அது வற்றாத ஜீவ ஊற்று. இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர்கள், இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்கு இயேசுவே உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்க அப்படின்னு ஜப எண்ணெயில் வச்சு ஜபித்து உங்களுடைய ரத்தத்தை இதில் ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மனதார சொல்லி ஜபித்து அதை வாங்கும்போது அதில் ஏசப்பா ரத்தம் வர்றதை எதன் மூலம் மாறிடும்? அவர் நம்ம குணமாக்குறதுல வச்சு இல்லையா? அந்த பிரேயரால் நம்ம பூசும்போது இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். ஆனால் ரத்த கலரில் தெரியல. தகப்பனுடைய அப்பத்தை புசிக்கிறோம், அவரோட சரீரத்தை புசிக்கிறோம், ஆனால் அவர் சரீரத்தையா பார்க்குறோம், ஆனால் அதை நம்புகிறோம். அதான் உண்மை. பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தை, திராட்சை ரசத்தை இயேசுவின் நாமத்தினால நம்ம பயந்து குடிக்கிறோம். கம்மின்னு இல்லை, அதில் ஏசப்பா ரத்தம் இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். அது ரத்தம் தான், ஆனால் கண்ணில் பார்க்கல. அப்போ கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், கண்ணால் பார்த்தேன் நம்புறதுன்னு சொன்னால் சொல்லக்கூடாது. காணாத தேவனை நம்புகிறோம், அவர் இருக்கிறாரு. கண்ணு முன்னாடி அவர் ரத்தத்தை பார்க்கல, ஆனால் அவர் ரத்தம் இருக்குது. அவர் ரத்தம் பலத்த காரியத்தை செய்து, அவர் ரத்தம் தான் நம்மளை மன்னிக்குது, அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவுது, அவர் ரத்தம் தான் நம்மளை சுத்தமாக்குது, அவர் ரத்தம் தான் நம்மளை தேவனிடையில கொண்டு போய் சேர்க்குது. அந்த ரத்தம் தான் தைரியமா ஏசப்பாவின் நாமத்தினால கேட்க சொல்லுது. ஏசப்பாவுடைய ரத்தம் பேசுது. நன்மையானவர்களை மட்டுமே பேசுற ரத்தம். மனுஷ ரத்தம் மனுஷனை பழிவாங்கன்னு பேசுற ரத்தம். ஏசப்பா ரத்தம் பாவம் இல்லாத பரிசுத்தருடைய ரத்தம், மனுஷனை உண்டாக்கினவருடைய ரத்தம், பரிசுத்தருடைய ரத்தம். அது நம்புறோம்ல. அது போல அவர் நமக்கு வெளிப்படுவார் என்பதும் உண்மை. அவர் என்கிட்ட வந்து ரகசியமா நான் வெளிப்படுவேன், நீ பயப்படா, சந்தேகம் படாதுன்னு வந்து சொல்லிட்டு போகணும்லாம் கேட்டால் நடக்காது.
சொல்லிட்டு போகணுன்னா நடக்காது. வெளிப்படுவார்னா வெளிப்படுவார். கர்த்தர் வெளிப்படுவார். அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போ வர்றது, நீங்கள் எப்போ வெளிப்படுறது, நான் எப்போ உருப்புறதுன்னு போனோம்னா வரமாட்டார். இந்த மாதிரிலாம் பேச்சு பேசணும்னா வரமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்திற்கு ஜெபம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் உம்முடைய அளவற்ற ஆண்டவரே, நிறைவான ஆண்டவரை பிரசங்கத்தை கொடுத்து, உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து, உம்முடைய ஆவியின் நிறைவை கொடுத்து, அதன் வழிந்தோடுதலை கொடுத்து, ஆண்டவரே கலைந்து போகிற மேகம் போல் இராதபடி மேகஸ்தம்பமாக இறங்கினீர், அக்னி ஸ்தம்பமாகவும் இறங்கினீர், கிருபை உள்ளவராக இறங்கினீர், இரக்கம் உள்ளவராக இருந்தீர், மன்னிக்கிறதுல தயபெருத்தவரும் ஆசை நிறைந்தவராக இறங்கினீர், மனம் உருக்கம் உள்ளவராக நிறைந்தீர். ஆண்டவரே அல்லேலூயா. சகலவற்றின் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க நீர் இறங்கினீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தேவரீர், இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு மூலமாய் நீர் மகிமைப்படும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தீரே. அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். எங்களை எண்ணுகிறீரே, எங்களை ஆண்டவரே, எங்களை எண்ணுகிறீர், எங்கள் நடையை எண்ணுகிறீர், எங்கள் வழிகளை பார்க்கிறீர், எங்கள் காரியங்களை பார்க்கிறீர், எங்கள் தேவைகளை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீர். ஆண்டவரே, அவைகளை எல்லாம் எங்கள் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறீர். அவைகள் எல்லாம் அறிஞ்ச தேவனே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். இவைகளெல்லாம் மாற்றவும், இவைகளெல்லாம் நொடி பொழுதிலே எல்லாம் உம்மாலே மாறி போகவும், ஆண்டவரே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும், ஆண்டவரே நீர் கொடுக்கிற பூரியினாலும், நீர் கொடுக்கிற ஆண்டவரை பெராக்காவிலும் நுழையும்படியாய் நீர் வெளிப்படுகிற கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கிலே உண்மை உள்ளவர். கர்த்தர் எனக்கு வாக்களித்தபடி, எனக்கு வாக்கு கொடுத்தபடி செய்தார் என்று எசேக்கியா 38 சொல்லியிருக்கு. 38ஆம் அதிகாரத்தில் சொன்னபடியே கர்த்தர் கிருபை செய்து தம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அத்தனை பேரையும் ஆண்டவரே நம்முடைய கண்மணி போல காத்தருளும், கண்மணி போல காத்தருளும். உடைய சட்டையின் மறைவிலே, விரிக்கப்பட்டிருக்கிற சட்டையின் மறைவுக்குள்ளே, பத்திரமாக பாதுகாக்கிற உம்முடைய சட்டைக்குள்ளே நாங்கள் என்னாலும் உமக்குள்ளே உம்மாலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே எங்களிலே மகிமைப்படுவதாக. உம்முடைய உன்னத சுத்தமும் நோக்கம் மட்டுமே எங்களிலே நிறைவேறுவதாக. உம்முடைய உன்னத விருப்பம் எங்கள் மூலமாய் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறதை முற்றுமுடிய நிறைவேற்றுவீராக. ஒருபோதும் எங்களுடைய விருப்பங்கள் ஒருபோதும் நிறைவேறாதபடி செத்து ஒழிவதாக. உம்முடைய விருப்பம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் பூரணமாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.